நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்டுங்க பேர் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா, ராஜா ரவிவர்மாம்பாங்க, பிக்காசோ அப்படிம்பாங்க. ஆனா கண்டிப்பா எல்லாரும் பிக்காசோ பேர வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, பிக்காசோ தான் மாடர்ன் ஆர்ட்ட கண்டுபிடிச்சாரு அப்படின்ற எண்ணம் எல்லார்கிட்டயுமே இருக்கு. அப்படின்னா பிக்காசோ ரொம்ப சின்ன வயசுல இருந்தே மாடர்ன் ஆர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரா அப்படின்னா இல்ல. அவரு தன்னோட 26 வயசுல தான் இந்த மாடர்ன் அப்படின்னா இந்த கியூபிசம் அப்படின்ற ஒரு ஓவிய பாணிக்குள்ள வர்றாரு. ஸோ தன்னோட 26 வயசு வரைக்கும் அவரு ரியலிச ஓவிய பாணிகளை தான் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ரோஸ் பீரியட், ப்ளூ பீரியட் ஓவியங்களை வரைஞ்சிருக்கிறாரு. அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ அந்த வண்ணங்களை அதிகமாக பயன்படுத்தி ஓவியம் வரைஞ்சிருப்பாரு. அவ்வளோதான். ஸோ அப்படின்னா பிக்காசோ தான் ரொம்ப ரியலிச கூறுகளை வந்து சிம்பிளிஃபைட் பண்ணி ரொம்ப வரைமுறைப்படுத்தி ஒரு சிம்பிளான ஒரு ஒரு ஆர்ட் ஃபார்மை வந்து கொண்டு வந்தாரா அப்படின்னா இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து செசான் வந்து லேண்ட்ஸ்கேப்பே வந்து ஒரு ஒரு ஜாமெட்ரிக்கல் ஃபார்மாக வந்து வீடெல்லாம் வந்து முக்கோணமாக இருக்கும், ட்ரீ எல்லாம் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஜாமெட்ரிக்கல் ஃபார்மா வந்து ஒரு கட்டமைச்சு ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படின்னா பிக்காசோ வந்து கியூபிசத்தை எதுல இருந்து கொண்டு வந்தாரு அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. மாடர்னான அணுகுமுறை அப்படின்றது வந்து ஒரு ரியலிச கூறுகளை ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒரு தன்மையில வந்து கொடுக்கறது தான் மாடர்ன் மூமெண்டோட ஒரு ஒரு அடிப்படை கூரை. அப்படின்னா பிக்காசோ இந்த கியூபிசம் அப்படின்ற ஒரு மாடர்ன் ஆர்ட்டை வந்து தன்னோட கேன்வாஸ்ல தன்னோட ஒர்க் ஆஃப் ஆர்ட்குள்ள கொண்டு வர்றதுக்கு எது மூல காரணியா அமைஞ்சிருக்கும் அப்படின்றது தான் இங்க கேள்வி. பிக்காசோ தான் கியூபிசத்தோட முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட், மாடர்ன் ஆர்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஓவியர். நம்மள நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, பிக்காசோ வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு ரியலிசம் வரைஞ்சிக்கிட்டே இருந்தாரு. அவர் ஒரு நாள் நைட்டு தூங்கியிருப்பாரு. திடீர்னு காலைல எழுந்திரிச்ச உடனே ஒரு தன்னோட 26 வயசுல ஒரு மாடர்ன் ரிலேட்டடான ஒரு ஆர்ட்டை வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அப்படி இல்ல. ஏதோ ஒரு உந்து சக்தி வந்து பிக்காசோ வந்து இந்த கியூபிசம் ஓவிய பாணியை வந்து செய்யறதுக்காக தூண்டி இருக்கணும். ஸோ அது என்ன அப்படின்றது தான் நம்ம இங்க பார்க்க போறோம். பிக்காசோவுக்கு 26 வயசு ஆகும்போது அவர் பாரிஸ்ல இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் அவர் அந்த ரோஸ் பீரியட், அந்த ப்ளூ பீரியட் அப்படின்ற மாதிரியான ஓவிய பாணியெல்லாம் வரைஞ்சிட்டு ஒரு 26 வயதான ஒரு யங் ஆர்டிஸ்ட் புதுசா ஒரு ஓவிய பாணியை வந்து கொண்டு வரணும். ஸோ ஏதாவது வந்து ஒரு நம்மளோட ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்ட் ஃபார்மை வந்து தன்னோட கேன்வாஸ்குள்ள வைக்கணும் அப்படின்ட்டு தேடி அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளம் ஓவியர் அவர். இந்த மாதிரி தருணத்துல தான் அவரோட நெருங்கிய நண்பரான எழுத்தாளர் ஜெட்ரூட் ஸ்டெயின் வீட்டுக்கு ஒரு நாள் நைட்டு போறாரு. அங்க வந்து ஜெட்ரூட் ஸ்டெயின் வீட்டுக்கு போகும்போது அங்க வந்து ஹென்றி மத்திஸ் வந்து வந்திருக்காரு. ஹென்றி மத்திஸும் ரொம்ப முக்கியமான வந்து ஒரு ஓவியர். அவர் வரும்போது அவரோட கையில ஒரு ஆப்பிரிக்க மரச்சிற்பத்தை வந்து கையில் எடுத்துட்டு வர்றாரு. அங்க 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஹென்றி மத்திஸ், ஸ்டெயின் இருக்காரு, பிக்காசோ இருக்கிறாங்க. 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போது மத்திஸோட கையில ஆப்பிரிக்க மரச்சிற்பம் வந்து இருக்கு. அதை பார்த்த உடனே பிக்காசோ வந்து ரொம்ப மெய்மறந்து போயிடுறாரு. அதுல வந்து அதோட கலை வடிவத்துல வந்து ரொம்ப தன்னோட மனதை வந்து ரொம்ப பறி கொடுத்துறாரு. அது வாங்குறாரு, அதை வாங்கி கையில வச்சுக்கிறாரு, பாக்குறாரு. இரவெல்லாம் தூங்கவே இல்லை. அவர் அந்த மரச்சிற்பத்தை வந்து தன்னோட கையில வச்சுட்டு இருக்காரு. தன்னோட படுக்கையிலுமே வந்து அதை கையில வச்சுக்கிட்டு தூங்குறாரு. இரவெல்லாம் பிக்காசோ அந்த மரச்சிற்பத்தோட இருந்ததா அவரோட நண்பர்கள் இந்த தகவலை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆப்பிரிக்க சிற்பத்தோட கலை வடிவம் வந்து அவருக்கு ஒரு புதிய உந்து சக்தியை கொடுத்துருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட வேற ஒரு நண்பரான ஆண்ட்ரே டெரைனோட சேர்ந்து பாரிஸ்ல உள்ள ட்ரகடீரோ மியூசியத்துக்கு வந்து போறாங்க. அந்த மியூசியத்துல என்ன இருக்கு அப்படின்னா, அது ஒரு இனவரைவியல் மியூசியம். ஐரோப்பிய நாடு வந்து எங்கெல்லாம் தன்னோட காலனி ஆதிக்கத்தை செலுத்துதோ அங்க கீழே நாடுகள்ல கிடைக்கக்கூடிய அவங்களோட கலை வடிவத்தை, அது பெயிண்டிங் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு சிற்பமோ இந்த மாதிரியான கலை வடிவங்கள் எல்லாம் வந்து திருடிட்டு அந்த மியூசியத்துல வந்து குவியலா சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு மியூசியம் தான் ட்ரகடீரோ இனவரவியல் மியூசியம். ஐரோப்பிய காலனித்துவ நாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த அவங்களோட பாரம்பரிய கலை வடிவங்களை திருடிட்டு வந்து தன்னோட ஏகாதிபத்திய வெற்றி அப்படின்னு சொல்லி வச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு இடம் தான் வந்து அந்த மியூசியம். அந்த மியூசியத்துக்கு தான் பிக்காசோ வந்து தன்னோட நண்பரை கூப்பிட்டுட்டு போறாரு. பார்த்த உடனே அந்த மியூசியத்துக்குள்ள போன உடனே நிறைய கலைப்படைப்புகள் வந்து குவியலா கொட்டி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து மிரண்டு போறாரு. ஒரு மாதிரி ஒரு மனச்சிக்கலுக்கு உள்ளாகிறாரு. அங்கிருந்து வெளியில வந்துடுறாரு. அந்த மியூசியத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பிக்காசோ ஒரு சில நாட்கள்ல வந்து, அதாவது 1907 அவரோட மிகச்சிறந்த ஒரு கலைப்படைப்பை உருவாக்குறாரு. அதுதான் லெஸ் டெமாய்சல் டே அவிக்னான், அதாவது அவிக்னானின் மங்கையர்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். இந்த ஓவியத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பெண்கள் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அதுல குறிப்பா ஒரு 2 பெண்களுக்கு வந்து ஒரு முகமூடியை வந்து அவங்க போட்ட மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்ணியிருப்பாரு. இந்த முகமூடி அப்படியே வந்து ஒரு ஆப்பிரிக்க கலை வடிவத்தோட பாதிப்பு தான். அதுக்கப்புறம் தான் 1907 இருந்து 1909 வரைக்கும் கருப்பு காலகட்டம், அதாவது தி பிளாக் பீரியட், அதாவது நீக்ரோ பீரியட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா வந்து முழுக்க முழுக்க இந்த கருப்பு காலகட்ட ஓவியங்களை வந்து ஒர்க் பண்றாரு. இது என்ன அப்படின்னா, இந்த ஆப்பிரிக்க கலை வடிவங்கள்ல இருந்து பெற்ற உந்து சக்தியை தன்னோட ஒர்க் ஆஃப் ஆர்ட்குள்ள வச்சு
இவர் வந்து நிறைய கலைப்படைப்புகளை வந்து உருவாக்குறாரு. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இந்த ஆப்பிரிக்க கலை வடிவங்கள்ல இருந்து பெற்ற உந்து சக்தியிலிருந்து தான் நான் இந்த ஆர்ட் பண்ணேன் அப்படின்றத சொல்றாரு. அது நாளடைவில் அவரே மறுக்கவும் செய்றாரு. இல்ல நான் வந்து அதுல இருந்து அப்படியே ஃபாலோ பண்ணல, நான் வந்து வேற ஒரு சென்ஸை தான் வந்து தன்னோட ஒர்க் ஆஃப் ஆர்ட்டுக்குள்ள வைக்கிறேன் அப்படின்னு மறுக்கவும் செய்யறாரு அவர். இந்த ஆப்பிரிக்க கலை வடிவங்கள்ல ஒரு மத தத்துவம் இருக்கு, ஒரு மதம் சார்ந்த ஒரு ஈர்ப்பு அதுக்குள்ள இருக்கு அப்படின்றதையும் சொல்றாரு அவர். ஸோ இந்த காலகட்டத்தில் பிக்காசோ நிறைய ஆப்பிரிக்க கலைப்படைப்புகள் இதெல்லாம் வாங்கி தன்னோட ஸ்டுடியோவில் குவிச்சு வச்சிருக்கிறாரு. ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிக்காசோவோட பெரும்பாலான படைப்புகள் அது ஓவியமா இருந்தாலும் சரி, சிற்பமா இருந்தாலும் சரி, இந்த ஆப்பிரிக்க கலை வடிவத்தோட தாக்கத்தினால் உருவானதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு வருகிற காலகட்டத்தில் வந்து பிக்காசோ வந்து ஆப்பிரிக்க கலைப்படைப்புகளை அப்படியே பிரதி எடுக்கிற மாதிரி ஒர்க் பண்ணல, அதற்கு இணையான அதன் கோணத்தை பிடித்து புதிய படைப்புகளை வந்து உருவாக்குனார். அதோட ஃபார்ம், அதோட லைன்லாம் எடுத்துட்டு புதிய படைப்புகளை வந்து அவர் உருவாக்க தொடங்கினார். இதில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹியூமனோட போர்ட்ரேட்டை வந்து வேற வேற கோணங்கள்ல வரைஞ்சி பார்க்கறது, ரொம்ப பெரிய தடித்த கோடுகளை பயன்படுத்துறது, அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை ரொம்ப ஃபிளாட்டா வச்சுக்கிறது, அதில் ஒரு டைமென்ஷனை வந்து சிம்பிளிஃபைட் பண்றது, இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க்கை நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. இதுதான் கியூபிசம் அப்படின்ற ஒரு இசம் உருவாகிறதுக்கு காரணமா அமைஞ்சது. பிக்காசோ இந்த ஆப்பிரிக்க கலை வடிவத்தை பத்தி பேசியிருக்கிறாரு, ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா நிறைய இடத்துல ஒரு பேசலையோ அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த ட்ரக்கடிரோ மியூசியத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த மியூசியத்துல கிட்டத்தட்ட ஆப்பிரிக்காவோட அனைத்து கலைப்படைப்புகளையும் இவங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு வச்சிருந்தாங்க யூரோப்பியர்கள். இந்த மியூசியத்துக்கு பிக்காசோவோட சமகாலத்துல வந்த பல கியூபிச கலைஞர்கள், அப்புறம் சர்ரியலிச மாஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் போயிட்டு மியூசியத்தில் இருக்கக்கூடிய நிறைய இந்த ட்ரைபல் ஆர்ட்டை பார்த்து அதை வந்து உள்வாங்கி நிறைய ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை வந்து அந்த டைம் பீரியட்ல இருந்த நிறைய மாஸ்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்படின்னா பிக்காசோ மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஆப்பிரிக்க கலை வடிவங்கள்ல இருந்து ஒரு உந்து சக்தியை பெற்று ஒரு புதிய பாணியை வந்து உருவாக்குறது வந்து தவறா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பாளிகளும் ஏதோ ஒரு வகையில தன்னோட மூத்தவங்களோட படைப்புகளை பார்த்து அதுல இருந்து ஒரு உந்து சக்தியை பெறுவாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு கலைப்படைத்தை பார்த்து அதை அனுபவித்து அதுல இருந்து ஒரு உந்து சக்தியை பெற்று புதிய ஒரு கலைப்படைப்பை வந்து அவங்க உருவாக்குவாங்க. நானுமே காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கும்போது என்னோட மூத்தவர்களோட ஓவியங்களை பார்த்து இவங்கள மாதிரி ஒரு வண்ணத்தையோ ஒரு கோடையோ தன்னோட கேன்வாஸ்ல நான் வந்து ஏதோ ஒரு ஓரத்துல நான் வச்சிட மாட்டேனா அப்படின்ற ஒரு ஏக்கத்திலேயே நிறைய ஓவியங்கள் நான் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ பிக்காசோவும் அது மாதிரி தான் ஏதோ ஒரு தன்னோட 26 வயதுல புதுசா ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல வந்து ஏதோ ஒரு புதுமையை நம்ம செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும்போது தான் அவருக்கு ஆப்பிரிக்க கலை வடிவம் வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பை வந்து அவருக்கு ஏற்படுத்தியிருக்கு. அந்த பாதிப்பினாலதான் வந்து அவர் நிறைய ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல ஆப்பிரிக்க கலை வடிவங்களை அவரே அறியாமலே நிறைய வந்திருந்திருக்கலாம். அதை அவர் வந்து வேற ஒரு டைமென்ஷன்ல வந்து ஃபாலோ பண்ணி அதை இன்னும் சிம்பிளிஃபைட் பண்றது, அதை இன்னும் பிரேக் பண்றது, ஸோ அப்படின்ற அவரோட டிராவல் வந்து தான் அந்த கியூபிசம் அப்படின்ற ஒரு உன்னத படைப்பு உருவாகுனதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. இந்த தன்மையில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, பிக்காசோவை கொண்டாடுற அளவுக்கு அந்த ஆப்பிரிக்க பழங்குடியினரோட அந்த கலை வடிவங்கள் கொண்டாடப்படவே இல்லையே. அதை எந்த ஐரோப்பியர்களும் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. பிக்காசோ தான் வந்து அந்த ஆப்பிரிக்க கலை வடிவத்துக்கு வந்து ஏதோ புத்துயிர் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி நிறைய ஆர்டிக்கல் எழுதுறாங்க. ஒரு சில பேர் தான் பிக்காசோ ஆப்பிரிக்க கலை வடிவத்துக்கு நிறைய கடன் பட்டிருக்காரு அப்படின்றத வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த குரல் வந்து ரொம்ப கம்மியா தான் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ஐரோப்பியர்கள் வந்து ஆப்பிரிக்க கலை வடிவத்தை கொண்டாடாம இருக்கிறதுக்கான காரணம், ஆப்பிரிக்காவை வந்து அவங்களோட காலனித்துவ நாடா அவங்க வந்து யோசிச்சிருக்கலாம். ஒரு அடிமை வம்சம் வந்து இவ்வளவு பெரிய அற்புத கலைப்படைப்பெல்லாம் பண்ணாது அப்படின்ற ஒரு யோசனை அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க மைண்ட்ல இருந்திருக்கலாம். அதனாலேயே வந்து அவங்க அந்த கலைப்படைப்பெல்லாம் வந்து புறம் தள்ளி இருக்கலாம். ஐரோப்பியர்களுக்கு வந்து பிக்காசோ வரைஞ்ச புது வடிவங்கள் தான் ரொம்ப உன்னதமானது அப்படின்னு அவங்க யோசிக்கலாம். அதுல நியாயம் இருக்கு. ஆனா நாம அப்படி யோசிக்க முடியாது இல்ல. பிக்காசோ ரொம்ப முக்கியமானவர் தான். உலக கலை வரலாறுல ஒரு முக்கியமான ஒரு இசத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. புதிய ஓவிய பாணியை வந்து உலகுக்கு அறிமுகப்படுத்திருக்கிறாரு. அதை விட ரொம்ப முக்கியமானவர்கள் தான். கியூபிசம் அப்படின்ற ஒரு இசம் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமா அமைந்த அந்த ஆப்பிரிக்க பழங்குடியினர்கள் தான். இது வந்து நம்ம உறக்க சொல்லியே ஆகணும். ஆப்பிரிக்க கலை வடிவங்கள் மாதிரி நம்மகிட்டே நிறைய இந்த பழங்குடியினர்களோட கலை வடிவங்கள் நிறைய இருக்கு. நம்ம அதையும் கொண்டாடி ஆகணும். கொண்டாட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இடையில ஒரு வாசகம் படிச்சேன். அதுல என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னா, நல்ல கலைஞர்கள் நகல் எடுக்கிறார்கள், அதாவது நல்ல கலைஞர்கள் நகல் எடுக்கிறார்கள் அப்படி பார்த்து காப்பி பண்றாங்க. சிறந்த கலைஞர்கள் திருடுகிறார்கள். நல்லா இருக்குல்ல? ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.